நம்ம வாழ்கிற இந்த வளிமண்டலத்தில் நம்மளை சுற்றி பல வாயுக்கள் இருக்குது. அப்படி இருந்தும் பர்டிகுலராக ஆக்சிஜனை மட்டும் நம்ம ஏன் சுவாசிக்கிறோம், அதுக்கான காரணத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழக்கூடிய வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜன் வாயு இருக்குது. நம்மளோட உடல் இதை நேரடியாக பயன்படுத்த முடியாது. ஆனால் தாவரங்கள் மண் மூலமாக உறிஞ்சி இந்த நைட்ரஜன் வாயுவை பயன்படுத்திக்குது. அடுத்தபடியாக 21% ஆக்சிஜன் மட்டும்தான் நம்மளோட சுவாச வாயுவாக இருக்குது. இந்த ஆக்சிஜன் வாயுவை நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் பயன்படுத்தி ஏடிபி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருளை தயார் செஞ்சு அதன் மூலமாக நம்ம உடலில் நிகழக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கும் எனர்ஜி சோர்ஸாக பயன்படுது. 0.04% கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் நாம் சுவாசிக்கும் போது வெளியேறக்கூடிய வாயு. இதை தாவரங்கள் அதனுடைய ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்திக்குது. மீதமுள்ள வாயுக்கள் எல்லாமே மிகச்சிறிய அளவில் தான் இருக்குது. 78% உள்ள நைட்ரஜனை நம்ம உடம்பு பயன்படுத்த முடியலை. ஆனால் 21% உள்ள ஆக்சிஜனை மட்டும்தான் பயன்படுத்த முடியுது. அதுக்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆட்டமோட அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுறோம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸால் மட்டும்தான் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் ஈடுபட முடியும். மேலும் எல்லா ஆட்டமும் இந்த 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ரீச் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆட்டம் ஒரு நிலைத்தன்மையை அடைய முடியும். இந்த பிக்சரில் ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 6 மட்டும்தான். ஸோ ஆக்சிஜனுக்கு எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமும் அந்த 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும்போது டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த டபுள் பாண்ட் கேரக்டரை தான் நீங்கள் இந்த 2 ஆக்சிஜன் ஆட்டமுக்கும் இடையில இருக்கக்கூடிய 2 கோடு. ஸோ இந்த டபுள் பாண்ட் கேரக்டரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஈஸியாக பிரேக் பண்ணி அது மூலியமாக ஏடிபி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி சோர்ஸை உருவாக்க முடியுது. அந்த எனர்ஜி சோர்ஸை உருவாக்கி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா விதமான கெமிக்கல் ப்ராசஸுக்கும் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்குது. ஆனால் நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வெறும் 5 மட்டும்தான். ஸோ நைட்ரஜனுக்கு எக்ஸ்ட்ரா 3 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அதனால் ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு நைட்ரஜன் ஆட்டமோட 3 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும்போது ட்ரிபிள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரிபிள் பாண்ட் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் இந்த ட்ரிபிள் பாண்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆக்சிஜனை நம்மளோட பிராணவாயுவாக நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது அது ட்ரக்கியா அப்படிங்கிற மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலை சென்றடையுது. நம்மளோட இந்த நுரையீரல், அதாவது லங்ஸ் பார்த்திங்கன்னா வலது பிராங்கஸ் மற்றும் இடது பிராங்கஸ் அப்படிங்கிற 2 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கும். இந்த பிராங்கஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழாய்கள் தான் பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிராங்கியோல்ஸோட ஒவ்வொரு எண்டுலையுமே ஆல்வியோலை அப்படிங்கிற ஒரு காற்றுப்பை இருக்கும். இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஆல்வியோலையும் நம்ம பெருசுப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆல்வியோலைக்கு பக்கத்துலையுமே நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். இந்த பிளட் வெசல்ஸில் தான் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இந்த 2 வாயுக்களோட கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நிகழுது. நாம் ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது அந்த ஆக்சிஜன் 3 முக்கியமான இடங்களை சென்றடையுது. அதாவது நுரையீரல், இதயம் மற்றும் உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள். ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது நுரையீரலில் உள்ள ஆல்வியோலை அப்படிங்கிற காற்றுப்பையை சென்றடையுது. அந்த ஆல்வியோலைக்கு பக்கத்தில் உள்ள பிளட்டில் ஆர்பிசி அப்படிங்கிற இரத்த சிவப்பணுக்கள் இருக்கும். இந்த ஆக்சிஜனும் இரத்த சிவப்பணுக்களோட பைண்ட் ஆகி ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது சுத்த இரத்தம் அப்படிங்கிற ஃபார்ம் உருவாகும். இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு நம்மளோட இதயம் வழியாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் சென்றடையுது. உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாலிகுலையும் இந்த ஆக்சிஜன் மாலிகுலையும் சேர்த்து செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா ஏடிபி எனர்ஜியையும் வாட்டர் மாலிகுலையும் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த கழிவு வாயுவையும் உருவாக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்லில் பைண்ட் ஆகி டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது அசுத்த இரத்தம் உருவாகும். இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு இதயம் வழியாக மீண்டும் நுரையீரலை சென்றடையுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன்கிற பிராணவாயுவை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கழிவு வாயுவை வெளியேற்றுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.